நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். எனக்கு நீங்க அதை செஞ்சு கொடுப்பீங்களா? எப்ப நாங்க 3 பேர் சேர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சோமோ அப்பவே உன்னோட சங்கடத்துக்கு நாங்க வழிகாட்டுவோம் தானே அர்த்தம். இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல தேடினாலும் என் வேம்புசர் இருக்க மாட்டான்னு அந்த அகோர அதிபதி சொன்னான். என் வேம்புசர அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சங்கடத்துல இருந்து என்னை விடுவிக்க நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். மயான பிண குகையாக இருக்கும். அங்க வானிலை சக்தியால நுழையவே முடியாது. அதே நேரத்துல தெய்வ சக்தியால வீழ முடியாது. பொதுவாக அகோர அதிபதிகள் அப்படிப்பட்ட இடத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு சொந்தமான பொருளை பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள என்னால கூட நுழைய முடியாதா? முடியாது. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த காட்டுக்குள்ளதான் இன்னும் ஒரு மண்டலம் நாங்க இருப்போம். இன்று நடுஜாமத்தில் கற்பகால பயிரோட இருக்கோம். அந்த பொண்ணு எங்களை வந்து சந்தித்தால் அந்த பெண் விரதம் முடிக்கும் உச்ச பூஜையை செஞ்சு முடிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் கொடுப்போம். ராணு உங்களை வந்து சந்திப்பதற்கான வழிகளை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அப்படின்னா உன்னோட சங்கடத்தை தீர்க்கிறதுக்கான பொறுப்பை நாங்களே ஏத்துக்கிறோம். ராணி இன்று இரவே நடுஜாமத்துக்கு வருவாள். பார்த்து வாங்க நீ. வாங்க சாமி. வணக்கம் மோளே. ஏமா ராணி, நாங்க சித்தார்த் நம்பருக்கு ட்ரை பண்ணோம், நாட் ரீச்சபிள்னு வருது. நீ தானமா சொன்ன அவன் ஏதோ முக்கியமான வேலையா போனான்னு. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல, போனும் பண்ணல. போதாத குறைக்கு குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வேறதா இருக்கணும்னு வேற சொல்லிட்டு போறான். அம்மா ராணி, நீ எதையாவது எங்க கிட்ட இருந்து மறைக்கிறியாமா? தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களாண்ட சொன்னா அது இங்க இருக்கிற யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனால்தான் இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த இவங்களாண்ட இருந்து நான் மூடி மறைக்கிறேன். இப்ப வரைக்கும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. கவலைப்படாத மோளே, இவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே மனசை விட்டு நம்பிக்கை இல்லாம பேசினா ஓட இருக்கிறவங்க வேதனைப்பட மாட்டாங்களா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. என்ன தம்பி? கீழே வந்திருக்கிறது நம்பூதிரியா இல்ல நம்பூதிரி உருவத்துல யட்சினி வந்திருக்காளா? அது தெரியாத கடுப்புல தான் நானும் இருக்கேன். ஐயோ அத்தை, அதுல என்ன சந்தேகம்? அவரு சாதாரணமா தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப இவரு உண்மையான நம்பூதிரி தான். இல்ல தமன்னா, இப்பவே அவசரப்பட்டு எதையும் முடிவு பண்ணாத. அப்படிதான் போன தடவை நம்பூதிரி உருவத்துல இருக்கிறது யட்சினின்னு நினைச்சு கண்டதையும் ஒளறி கொட்டிட்டோம். பொறுமையா வந்திருக்கிற நம்பூதிரி என்ன சொல்றாருன்னு கவனிப்போம். அப்பதான் வந்திருக்கிறது நம்ம கிட்ட அடி வாங்கின நம்பூதிரியா இல்ல நம்பூதிரி வேஷத்துல இருக்கிற யட்சினியான்னு தெரியும். ஆமாமா, அக்கா சொல்றது சரிதான். அவரு எல்லாத்தையும் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அத்தை, இவர் சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை நம்ம நேத்து கட்டியால் அடிச்சு மயக்கம் போட வச்ச நம்பூதிரி இவர் தானா வந்த உடனே நம்மள பத்தி சொல்லி மாட்டி விட்டுருப்பாருல்ல.
நீங்க சொல்ற மாதிரி என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்க்கலாம். தமன்னா, நீ அடிச்ச அடி சரியில்லை தமன்னா. அவரோட மண்டைய பொளக்குற மாதிரி அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாமளே கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. வந்திருக்கிறது ஒரிஜினல் நம்பூதிரி தானே தெரிஞ்சா நீங்க வேணா அடிச்சு மண்டையை பொளக்குறீங்களா? ஐயோ தமன்னா, முன்ன மாதிரி என் கையில வலு இல்ல, வயசாயிடுச்சுல்ல. என்ன இது, வாய் மூடுங்களேன். ராணி, ஆக்ஞாவான விரதம் இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல மோல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீயும் சேர்ந்து தானே இருக்கணும் மோல. அப்பதானே நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் மோல. என்ன இப்படி சொல்றீங்க நம்பூதிரி? நீங்க சொன்ன மாதிரியே தான் இப்ப வரைக்கும் நாங்க எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராணி பாவம், இதுக்கு முன்னாடிலாம் கூட ராணி இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணியிருக்கா. பூஜை விரதம்னு தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா. ஆமா நம்பூதிரி, உங்களுக்கே அது நல்லா தெரியும். ராணி இப்ப கர்ப்பகால வயிறோட இருக்கா. எந்த விரதமா இருந்தாலும் இந்த குடும்பத்துல இருக்கிற நாங்க பண்றோம். ஆனா ராணி மட்டும் இந்த தடவை எந்த விரதமோ பரிகாரமோ எதுவுமே பண்ண வேண்டாம் நம்பூதிரி. இத பாருங்கம்மா, எதையும் நான் முடிவு பண்றது இல்ல, எல்லாமே விதிப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கர்மா உங்க யாருக்கு இன்னும் தெரியல, அதனால தானே நீங்க எல்லாரும் இப்படி பறையிறது. அம்மா, இப்போ நான் சொல்றத கேட்டு யாரும் பேடிக்க வேண்டாம். சித்தார்த் இப்போ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா ராணி, என்னம்மா இதெல்லாம்? நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு. அம்மா, ராணிக்கே இந்த விஷயம் தெரியாது. இப்ப நான் வந்ததே பெரிய ஆபத்துல இருந்து சித்தார்த்த காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கான மார்க்கத்தை சொல்லத்தான். சாமி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு என் தாடிகாரம் ஓணும். அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். இங்க பாருங்க, சித்தார்த்த காப்பாத்த நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். எங்களுக்கு எங்க சித்தார்த் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்பூதிரி ஐயா. இங்க பாருங்க, சித்தார்த்த காப்பாத்த உங்க எல்லாரோட உதவியும் 20% தேவைப்படுதுன்னா ராணியோட உதவி மட்டும் 80% தேவைப்படும். அதாவது நீங்க எல்லாருமே சித்தார்த்துக்காக அந்த ஆக்ஞாவன விரதம் இருக்கணும். பட்சே ராணிதான் விரதத்தோட உச்சக்கட்ட பூஜையை செஞ்சாகணும். அப்பதான் பூஜை பூர்த்தி ஆகும். பிரகாமிய வடிவத்துல இறை சக்திக்கு உட்பட்ட 5 நபர்களை நீ சந்திப்ப. அவங்க மூலமா 5 புண்ணிய நதிகளோட தீர்த்தம் உனக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தம் நீண்ட கைகளில் வந்தா மட்டுங்க உன்னால சித்தார்த்த காப்பாற்ற முடியும். அந்த 50 குருவோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைச்சு தீர்த்தம் ராணியிட கையில கொடுத்து நம்மளோட சித்தார்த்த முழுசா காப்பாத்த நீங்க எல்லாரும் இங்கேயே விரதம் இருக்கணும். விரதத்தை ஒரு பூஜை மாதிரி நீங்க செய்யணும். அந்த பூஜைய நானே முன்னாடி இருந்து செஞ்சு கொடுக்கிறேன். நான் இங்க பூஜை செய்யற அதே நேரத்துல ராணி கர்ப்பகால வயிறோட இறக்க குணமும் அரக்க குணமும் உடைய காளி அன்னை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தெற்கு திசை பக்கம் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற காளி கோயிலை நோக்கி போகணும். அப்படி போகும்போது வழியில இறைத்தன்மை கொண்ட 50 குழுவை அவ சந்திப்பா. ஆனா அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. 50 குழுவை சந்திக்க விடாம
துஷ்ட சக்திகள் அவளை தடுக்கும். நல்ல சக்திய பார்க்கும்போது ராணிக்குள்ள இருக்கிற இறக்க குணமும் துஷ்ட சக்திய பார்க்கும்போது காளி வேஷம் போட்டிருக்க அவளையும் அவளை அறியாம அவளுக்குள்ள இருக்கிற அரக்க குணம் வெளியே வந்து தூர சம்ஹாரம் செய்யும். ராணி அதை செய்ய ஆரம்பிச்சு மீண்டும் தீர்த்தத்தோட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாம அந்த ஆக்ஞாவன விரதத்தை நிறுத்தாம பூஜை வடிவில் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ராணி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நாம எல்லாரும் பூஜையை நிறுத்தவே கூடாது. தமன்னா, இந்த சான்ஸை நாம விடவே கூடாது. என்னத்த சொல்றீங்க? தமன்னா, நம்பூதிரி பூஜையை பத்தி சொல்ல சொல்ல அக்கா பிளான போட்டுட்டாங்க போல இருக்கே. ஆமா தம்பி, நீங்க சொன்னது சரிதான். ராணி காளி வேஷம் போட்டு அந்த காட்டுக்குள்ள போகும்போது அப்ப அவளை துஷ்ட சக்திகள் தாக்குன்னு நம்பூதிரி சொன்னார்ல, அந்த சமயம் நாம யட்சினி கிட்ட சொல்லி ராணிய வதம் பண்ண சொல்லிட்டா. அக்கா சூப்பர்க்கா. எப்படிக்கா எல்லா நேரத்திலயும் உங்க மூளை ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யுது? சித்தப்பா, அத நீங்களே சொல்லிட்டீங்களே, அதுக்கு முதல்ல மூளை வேணும். அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே இந்த விரதத்தோட ராணி கதையும் முடிஞ்சிரும், சித்தார்த் கதையும் முடிஞ்சிரும். நாளைக்கு காலையில எல்லாரும் அண்ணா ஆகாரம் எதுவும் பல்லுல படாம காலையில இருந்து இரவு முழுக்க விரதம் இருக்கணும். நம்பூதிரி, அந்த விரதம் எப்ப முடிவுக்கு வரும்? நாளை ராத்திரி உச்ச பூஜைய நம்ம வீட்டுல தொடங்கணும்னா தெற்கு திசையில இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு ஐம்பெருங்குழுவை சந்திச்சுட்டு தீர்த்தத்தை கையில வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நாம விரதத்தை தொடரணும். எல்லாருக்கும் நான் பறஞ்சது மனசுல ஆயில்லே, எந்த குழப்பம் இல்லல்ல? எந்த சந்தேகமும் இல்ல. நாங்க சித்தார்த்த காப்பாத்துறதுக்காக அண்ணா ஆகாரம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து சாகரத்துக்கு கூட தயாரா இருக்கோம். எப்படியாவது சித்தார்த்து வந்தா மட்டும் போதும். ஆனா ராணி ரெட்ட உசுர்காரி. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில அவளால எப்படி இந்த விரதத்தை எல்லாம் செய்ய முடியும்? அத நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்ல, வேற வழி இல்லம்மா. எல்லாமே அந்த கடவுள் தான் நடத்தி வைக்கிறான். அவன் கொடுத்த உயிரை அவன் பார்த்துப்பான். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவான். பாட்டி, தாத்தா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இந்த போராட்டம் ஒரு நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் நடக்கிற போராட்டம். அது எப்படி ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரம் கெட்ட சக்தியை ஜெயிக்க விட்டுருவான்? தாடிக்காரன் உசுறு இல்லாம இந்த உடம்பு மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போகுது? தாடிக்காரன் இல்லாம எப்படி நான் இந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியும்? கண்டிப்பா நம்பூதிரி சாமி சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் போய் என் தாடிகாரனை மீட்டு வரேன். அதுக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் நான் அசர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளை ராத்திரி உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னக்கா மச்சான் இப்படி ஜான்சியோட ஜோடி போட்டுட்டு வந்திருக்கிறாரு? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரலக்கா. ஏற்கனவே இங்க நம்பூதிரி இருக்கான். அவன் எப்போ உண்மையை போட்டு உடைப்பானோன்னு நாமளே வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் மனித வெடிகுண்டு மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே, அதனாலதான் கேட்டேன். அத்தை, எனக்கு என்னமோ அந்த ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண வர மாதிரி ஃபீல் ஆகுது. அத்தை, ஃபீல் இல்ல தமன்னா,
அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் அத்தை, அந்த ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண வரவளா இருந்தா வலங்கூட தானே வந்திருக்கணும். இவன கையில பெட்டியோட வந்திருக்கா. அங்கதான் எனக்கு ஏதோ இடிக்குது. தமன்னா, தண்டனை தள்ளி போகுதுன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும்னு அர்த்தம். அக்கா 3 பேரும் என்னக்கா நம்மளே பாக்குறாங்க. பார்க்காம என்ன பண்ணுவாங்க? 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அத்தை. மேடம், இந்த நேரத்துல நாம அவங்களை எங்கேன்னு போய் தேடுவோம்? பத்மநாபன் சார், நான் கண்ட்ரோல் ரூமுக்கு சாவத்திரியோட நம்பர் அனுப்பியிருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்ற லொகேஷனை இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃபோனுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க மேடம். சார், இந்த லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரூட் மட்டும் சொல்லுங்க. லெஃப்ட் லெஃப்ட். ஸ்ட்ரைட்டா போங்க. இந்த லெஃப்ட், இந்த லெஃப்ட். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போங்க. மேடம், நமக்கு முன்னாடி ஒரு 800 மீட்டர்ல தான் அவங்க இருக்காங்க. போங்க போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். பத்மநாபன் சார், அங்க பாருங்க. மேடம், என்ன இங்க நிறுத்திட்டீங்க? அங்க யார் இருக்காங்கன்னு பாருங்க. வாங்க. சார், கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க நிக்கிறது சாவித்ரி, தமன்னா, ரகுவரன் மாதிரி இல்ல? ஆமா மேடம், அந்த படுபாவிங்க தான் நிக்கிறாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த காட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க எல்லாரோட கழுத்தையும் அறுத்து போடலான் இருக்க. சார் சார் சார், அவசரப்படாதீங்க பத்மநாபன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க? ஏன் சார், என்னாச்சு? இல்ல மேடம், எப்பவுமே நான் தான் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா இப்போ அவங்கள கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் பொறுமையா இருக்கேன்னு சொல்றீங்களே, அதான் ஏன்னு கேட்டேன். சார், அவங்க ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு முதல்ல கேட்போம். வாங்க, ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். சார் சார், அங்க கொஞ்சம் காரோட டிக்கியை பாருங்க. மேடம், இவர் எங்க வீட்டுக்கு வர நம்புதிரியாச்சே. இவர் இந்த நேரத்துல காருக்குள்ள என்ன பண்றாரு? அவரை பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப நல்லவராச்சே மேடம். அவர் ஏன் இப்படி காருக்குள்ள மயக்கி வச்சிருக்காங்க? மேடம், இப்ப என்ன பண்றது? பத்மநாபன் சார், அவங்க பேசிட்டு இருக்க கேப்ல அவங்களுக்கே தெரியாம அவரை இந்த கார்ல இருந்து நம்ம காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். எதுக்கு மேடம்? இல்ல, எனக்கு என்னமோ இவரை விசாரிச்சா ஃபர்தரா அந்த குரூப் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நமக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர் மேடம், அப்படியே செஞ்சிடலாம். மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாருங்க, அந்த டிக்கை பாருங்களேன். நம்பூதிரிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அக்கா,
ஒரு ஐடியா. என்ன இந்த ஆளை கொன்னு அதுவும் அங்க தெரியுது பாத்தீங்களா? அந்த இடத்துல குழிய தோண்டி இந்த ஆளை புதைச்சு வச்சுட்டு வந்துருவோம்க்கா. என்ன சித்தப்பா ஏங்க அடிக்கிறீங்க? அறிவே கிடையாது. மேடம், நல்ல வேளை அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து நம்பூதிரியே தப்பிச்சிட்டாரு. வாங்க நாம அவர்கிட்ட போய் பேசுவோம். பத்மநாபன் சார், நீங்களா? ஆமா நம்பூதிரி, உங்களுக்கு என்னாச்சு? இப்படி மயக்கமா? அதுவும் தமன்னாவோட கார்ல? என்ற மோல் எச்சினி துஷ்ட சக்தியோட சேர்ந்துக்கிட்டு பொம்மையையும் ராணியையும் சித்தார்த்தையும் அழிக்க பாக்குறாங்க.